கண்டிப்பா இந்த ஃபெஸ்டிவல்ல வின் பண்ணவங்க ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா? வின் பண்ண உடனே அவங்களோட அனுபவங்களும் ஜாஸ்தியாவே இருக்கும். அவங்க நம்மகிட்ட என்ன பேசியிருக்காங்க? இந்த தொகுப்ப பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ராமானுஜம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் இன்னைக்கு வின் பண்ணியிருக்கீங்க இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். உங்களுடைய ஃபிலிம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னோடய ஃபிலிம் என்னென்னா என்னோடய லைஃப்பில் நடந்ததுனால தான் இது நான் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக எடுக்க முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் நான் இங்கே அவார்டு வாங்கும் ப்ரைஸ் வாங்கலாம் நான் எதிர்பார்க்கல. ஒன்லி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய எய்ம். ஸோ எனக்கு இப்போ இது அவார்டு வாங்கினதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது அடுத்த கட்டம் என்ன? இந்த அவார்டு வாங்கியாச்சு, ப்ரைஸ் மணியும் வாங்கியாச்சு, அடுத்த லெவலில் என்ன மூவ் பண்ண போகிறீங்க? இல்லை எல்லாருக்குமே அடுத்த லெவலில் என்ன படம் பண்ணுறது தானே அது படம் பண்ணணும் அவ்வளோதான். ஆஃபர்ஸ் இப்போ வந்திருக்கா? இல்லை நான் இதுவரை யாருக்கிட்டுமே ட்ரை பண்ணல. இன்னும் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா நான் லைஃப் லாங் ஃபுல்லாக சினிமாவில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் டக்குன்னு போகிறதுக்காகலாம் இல்லை, நம்மளால் எவ்வளோ முடியுமோ இப்போ நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு போவோமே, நம்ம போயிட்டு உடனே வர்றதுக்காக இல்லை. அதனால் இன்னும் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போகணுன்றது தான் என்னோடய ஆசை. உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் யார் டிரெக்ஷன் பொறுத்த வரைக்கும்? டைரக்ஷன் பொறுத்தவரை ராம் சார் இங்கே இருக்காங்க. கண்டிப்பாக ராம் சார் தான். இந்த டைட்டில் வைக்கவும் சரி, இந்த படம் பண்ணுறது சார் ராம் சார்.